வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகோனட் வாட்டர் ஜெல்லி. இளநியை வச்சு ஒரு புட்டிங் மாதிரி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி 2 இளநீ எடுத்திருக்கேன், அகர் எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அகர்னால் சைனா கிராஸ், அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 இளநியை எடுத்துக்கிறேன். அந்த இளநீக்குள்ளே இருக்க தேங்காயை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப முத்துனதாகவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 இளநியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை சூடு பண்ணுறேன். இளநீ ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடாக இருக்கிறப்ப லைட்டாக சூடாகட்டும். இப்போ லைட்டாக சூடாயிருச்சு. இதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். ஜீனி நல்லா தண்ணியில் கரையணும். ஜீனி நல்லா கரையிறக்காக ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி விட்டுக்கிறேன். ஜீனி நல்லா கரையட்டும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. அதோட அகர் போட்டுக்கிறேன். அகர் வந்து பவுடராகவும் விற்கும். அப்படி பவுடராக வாங்குறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது லேயராக இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையணும். இதுதான் ஜெல்லி ஃபார்மேட்டாக வரக்கு யூஸ் ஆகும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி ஜெல்லி மாதிரி வரும். இப்போ நல்லா சின்ன சின்ன பீசஸாக கரைஞ்சிருச்சு தண்ணியோட. இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அந்த தேங்காய் இருக்குல்ல, இளநீலேருந்து எடுத்தது, அதை சின்ன சின்ன பீசஸாக அதில் போட்டுக்கிறேன். நாலுலேருந்து 5 பீசஸ் வர சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் அது நல்லா கூல் ஆயிடுச்சு. அது நல்லா ஆறணும். ஆறின பிறகு இந்த பிளாஸ்டிக் கப்பில் அதை ஊற்றிடலாம். நல்லா அந்த இளநீ ஆறிடுச்சு. அதோட இந்த கப்பில் மாற்றிட்டேன். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா கூல் ஆகட்டும். 2 மணி நேரத்துக்கு மேலே விட்டுற வேணாம். ஒரு 2 மணிலேருந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வரை நல்லா கூலாகட்டும். இப்போ சுவையான கோகோனட் ஜெல்லி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.